நாங்கள் பற்றி எறிவோமாக. அதனால் தூய்மையான உள்ளத்தோடு முடிவில்லா மாட்சியின் விழாவுக்கு வந்து சேரும் வலிமை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பாஸ்கா திரியின் விளக்கம். பாஸ்கா திரி கிறிஸ்துவை குறிக்கிறது. இதில் வரையப்படும் சிலுவை அடையாளம் சிலுவை வழியாகத்தான் உயிர்ப்பின் மகிமை உண்டு என்பதை உணர்த்துகின்றது. கிறிஸ்து காலங்களுக்கு உட்பட்டவர் அல்ல, காலத்தை கடந்தவர் என்பதை குறிக்கின்றது. வகையில் கிறிஸ்து குருவானவர் பாஸ்கா திரியில் அகரம் நகரம் என எழுத்துக்களாலும் நிகழும் ஆண்டினை எழுதுகிறார். பிறகு இயேசு அவருடைய 5 காயங்களை குறிக்கும் வண்ணம் 5 சாம்பிராணி மணிகளை பாஸ்கா திரியில் வரைந்து சிலுவையில் கிறிஸ்து நேற்றும் இன்றும் முதலும் முடிவும் அகரமும் நகரமும் நேரங்கள் அவருடையன, காலங்கள் அவருடையன, மாட்சியும் ஆட்சியும் அவருக்கு என்றென்றும் எக்காலமும். ஆமென். தம்முடைய தூய மாட்சிக்குரிய காயங்களால் ஆண்டவராகிய கிறிஸ்து நம்மை கண்காணித்து பேணி காப்பாராக. ஆமென். மகிமை பெற்று அப்போது அதுபோலவே நான் கையை வைத்திருக்கும் வெளியீடுகளை ஒளியை ஏற்றுக்கொள்வோம். மாட்சியுடன் உயிர்த்தெழும் கிறிஸ்துவின் ஒளி இதயத்திலும் நம் அனைவருடைய மனதிலும் பங்கிலும் நம் குடும்பங்களிலும் இருள் அகற்றுவதாக. பாஸ்கா பவனி. அன்று இஸ்ரேல் மக்களை இறைவன் நெருப்பு தூண் வடிவில் மோசேயின் தலைமையில் வழிநடத்தி செங்கடலை கடக்க செய்தார். பாவத்திலிருந்து நாம் புதுவாழ்வு பெறவும் கிறிஸ்துவின் ஒளியை எல்லா மக்களுக்கும் காட்டி அவர்களையும் ஒளியின் வழியாக இறைவிடம் கூட்டி வரவும் பாஸ்கா பவனி நடைபெற இருக்கிறது. எனவே
இந்த பவனியில் பங்கெடுப்போம். குருவானவர் கிறிஸ்துவின் ஒளி இதோ என பாடும்போது நாம் அனைவரும் இணைந்து இறைவனுக்கு நன்றி என ஒன்றிணைந்து பாடுவோம். கிறிஸ்துவின் ஒளிதோ இறைவனுக்கு நன்றி. கிறிஸ்துவின் ஒளிதோ இறைவனுக்கு நன்றி.